சித்தர் போற்றி, சிவம் போற்றி, எல்லாம் வல்ல வாழைத்தாயே போற்றி. அன்னை காமாட்சியின் பொற்பாத கமலங்களை வணங்கி இந்த இனிய வேளையிலே உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் பிரம்மரிஷி ஜோதிட மையம் வாயிலாக இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சங்ககால புலவர் கணியன் பூங்குன்றனார் கூற்றுப்படி தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு மிகச்சிறப்பான வாழ்க்கை வளங்களை எல்லாம் அளிக்கட்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்றைய தினம் இந்த பதிவை நாம் தொடருவோம். அன்பர்களே, ஆண்டு முழுவதும் எவ்வளவோ பண்டிகைகள் நம் வாழ்வில் வந்தாலும் தமிழ் புத்தாண்டுக்குண்டான வரவேற்பே ஒரு தனிதான். ஏன் இவ்வளவு சிறப்பு? இந்த வருடம் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு பெயர் பராபவ வருடம். தமிழ் வருடங்கள் 60, அதில் இது 40வது வருடத்தை இருக்கக்கூடிய பெயராகும். இந்த பராபவம் என்றால் அதன் பெயரிலேயே இதன் பொருளை பார்க்கும்போது இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக இருக்கும் என்பதைத்தான் உணர்த்துகிறது. பரா என்றால் மேலானது, சிறப்பானது, மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடியது. பவம் என்றால் உலகம். அப்படி என்றால் இந்த உலகம் ஒரு சிறப்பான நிலையை எய்தக்கூடிய தன்மையுடையதாக இந்த ஆண்டு விளங்குகிறது என்பதை நாம் பெயரிலேயே தெரிந்து விடுகிறது. பெயருக்கு அவ்வளவு வலிமை உண்டு என்பதை ஒவ்வொரு ஆண்டிலும் அதனுடைய சிறப்புகளை எவ்வாறு நாம் அடைய முடியும் என்பதை 18 சித்தர்களிலே இடைக்காடு சித்தர் ஒவ்வொரு வருடப்பிறப்புக்கும் சில அறிகுறிகளை, அடையாளங்களை நமக்கு காட்டுவதற்காக வெண்பா வடிவில் இந்த ஆண்டு பலனை கொடுத்திருக்கிறார். அந்த பலன் நமக்கு இங்கே கொடுக்கப்படுவது ஆண்டினுடைய சிறப்பை நாம் உணர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பாகும். பாருங்கள், மிக்க பராபவத்தின் மேதினியில் பின் மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பழிக்காது 4 வகை பல்லுயிர்க்கு இன்பம் கழிக்காதனவே கருது. இதுதான் இந்த பராபவ வருடத்தின் வெண்பாவாகும். இந்த வெண்பா என்ன கூறுகிறது என்று பார்த்தால், அன்பர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆண்டு மிகச்சிறப்பான ஒரு உயர்வான நிலையை மக்கள் அடைவர், நற்பலன்கள் யாவையும் பெறுவர் என்று சொல்லியிருந்தோம். அந்த வகையிலே இந்த வெண்பா கூறுவது என்னவென்றால், எல்லாரும் யாகம், ஹோமம் போன்ற கோயில் திருவிழாக்கள், உற்சவங்கள் மூலம் மக்கள் சந்தோஷம் அடைவார்கள், சிறப்பான வாழ்வை அடைவார்கள் என்று இதை காட்டுகிறது. அதேபோல நீரின்றி அமையாத உலகு என்று சொல்வது போல இந்த உலகில் வாழக்கூடிய அனைத்து தாவரங்கள், ஜீவராசிகள், விலங்கினங்கள் அனைவருக்கும் நீர் பிரதானமாகும். 70 பங்கு நீரை கொண்டுதான் இந்த உலகம் அமைந்திருக்கிறது. இந்த நீர் வளத்திற்கு மேகங்களால் நல்ல மழை பொழிவு ஏற்படும், தாவரங்கள் செழிக்கும், மக்கள் விவசாயத்தை நல்ல முறையிலே செய்து தமது வாழ்க்கை வளங்களை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை இந்த ஆண்டு கொடுக்கும் என்பதுதான் இந்த ஆண்டு பலன் என்று கூறப்படுகிறது. அதோடு விவசாயம் செய்யும் மனிதர்களுக்கு உறுதுணையாக இருப்பது என்று பார்த்தால் கால்நடைகள் என்று சொல்லக்கூடிய ஆடு, மாடு, பசுக்கள், இவைகள் மிகச்சிறப்பான முறையில் வளர்ச்சி பெறும், அதனுடைய உற்பத்தி பெருகும் என்பதையெல்லாம் இந்த ஆண்டு நமக்கு காட்டுகிறது. அதிக அளவு
பால் வளங்கள் பெருகும், கால்நடைகளுடைய வளர்ச்சி நல்ல முறையில் இருப்பதாக, பால் உற்பத்தி சிறப்பாக இருக்கும். அதே சமயத்திலே மேகங்கள் மழை பொழிவை இந்த ஆண்டு சற்று பின்பகுதியில் தான் அதிகமான மழை இருக்கும், முற்பகுதியில் சற்று குறைவாக இருக்கும் என்று இந்த வெண்பா மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இனி அடுத்தது பார்த்தால் இந்த 40வது தமிழ் புத்தாண்டு பராபவம் எப்போது பிறக்கிறது என்று பார்த்தால் வருகிற 14ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றுதான் புது வருட பிறப்பம், சித்திரை 1. அன்றைய தினம் காலை 9:30 இந்த பிரபாவ வருடம் பிறக்கிறது. இந்த வருடப்பிறப்பை வைத்து அந்த ஆண்டு பலன்களை கொண்டு இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும் என்ற பலன்களை காண்பது ஒரு முறை. புது வருடம் ஆனது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று காலை 9:30 மணி அளவிலே பிறக்கிறது என்று நாம் கூறியிருந்தோம். அந்த வேளையில் பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு, அந்த நாளில் அந்த நேரத்தில் கோள்களுடைய சஞ்சாரம் எவ்வாறு இருக்கிறது, அப்போது என்ன லக்னம், ராசி இவைகளை கொண்டு வருட பலன் உரைப்பது வழக்கம். ஏற்கனவே இடைக்காடர் வருட வெண்பாவை படித்தார். ஜோதிடர்களாகிய நாம் இந்த கோள்களுடைய நிலைப்பாட்டை கொண்டு அந்த ஆண்டு எவ்வாறு நமக்கு பலனளிக்கிறது என்று பார்ப்போம். கோள்களின் நிலையிலே பார்க்கும்போது இந்த வருட பிறப்பானது ரிஷப லக்னத்தில் உதிக்கிறது, பிறந்து இருக்கிறது. அதேபோல லக்னத்திற்கு 2ஆம் வீடான மிதுனத்திலே குரு பகவான், 4ஆம் வீட்டில் கேது பகவான் சிம்மத்தில், 5ஆம் வீடு, 6ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, 9ஆம் வீடு வரைக்கும் எந்த கோள்களும் இல்லை. 10ஆம் வீட்டில் சந்திரனும் ராகுவும் அமைந்திருக்கிறார்கள். 11ஆம் வீட்டில் சனி பகவானும் செவ்வாயும் புதன் நீச்ச நிலையிலே இருக்கிறார். 12ஆம் வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். இதுதான் கோள்களின் சஞ்சாரம். இந்த வருட பிறப்பு அன்று நிகழ்ந்த இந்த நிலைப்பாட்டை கொண்டு பலன் எப்படி என்று நாம் பார்த்து இருக்கிறோம். இந்த ராசி நிலையிலே லக்னம் என்று சொல்லக்கூடிய ரிஷப லக்னத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். அங்கே சூரியன் உச்ச நிலையிலே மேசராசிக்கு வந்து அமர்ந்திருக்கிறார். ஆக சூரியனும் சுக்கிரனும் 12ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். சரி, இதில் வேறு என்ன இருக்கிறது என்று பார்த்தால், நவாம்சத்தில் சூரியன் வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறார். முதலிலே இந்த வருட பஞ்சாங்கத்தில் இந்த வருடத்தினுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னம் ரிஷபம் என்று தெரிந்து கொண்டோம். ராசி கும்பராசி, சந்திரன் அங்கே நிற்பதால் கும்பராசி. அதுவும் அது நின்ற நட்சத்திரம் என்று பார்த்தால் சதயம் 3ஆம் பாதம், ராகுவனுடைய நட்சத்திரம். இதே போல லக்னம் விழுந்தது என்று பார்த்தால் மிருகசீரிஷம் 4ஆம் பாதத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரம். சரி, அப்படி என்றால் மற்ற கோள்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாகி 12ஆம் வீட்டில் இருக்கிறார். அவர் 4ஆம் வீட்டுக்கு அதிபதி, வர்க்கோத்தமும் பெற்றிருக்கிறார். அப்போ சூரியனுடைய நிலைப்பாடு மிக வடிவாக இருக்கிறது. ஏற்கனவே அவர் உச்சம், அத்தோடு அவர் வர்க்கோத்தமம் பெற்று அம்சத்திலும் அதே இடத்தில் இருக்கிறார். சரி, இதில் வேறு ஏதாவது சிறப்புகள் இருக்கிறதா என்று பார்த்தால், 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதியான புதன் ஆனவர் நீசநிலை பெற்று லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் மீனமனையில் அமர்ந்திருக்கிறார். அதே போல 11 8ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் லக்னத்துக்கு 2ஆம் வீடான மிதுனத்தில் அமைந்து குருவும் புதனும் பரிவர்த்தனையாகி இருக்கிறார்கள்.
அடுத்ததாக பார்க்கும்போது இங்கே 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கோள்கள் சிறப்பான ஒரு லாபத்தை, நல்ல பலனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஜோதிட விதி. அந்த வகையிலே 11ஆம் வீட்டில் சனி பகவான் 9, 10க்கு அதிபதியாக விளங்குகிறார். அவர் 11ஆம் வீட்டில். மேலும் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் அதே 11இல் அமைந்திருக்கிறார். இவைகளினுடைய பலன்களை நாம் பார்ப்பதற்கு முன்னதாக சனி பகவானுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், அம்சத்தில் அவர் உச்சமாகி இருக்கிறார் துலாம் மனையிலே. ஆக சனியினுடைய வலு இங்கே அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே சூரியனுடைய வலு மிக பிரமாதமான உச்சமாகவும் மேலும் வர்க்கோத்தம் பெற்றும் இருப்பதால் அவர் முழு பலத்துடன், ஆட்சி வீடு என்றால் 100 மடங்கு வலுவான நிலை, அத்தோடு அவர் உச்சம் என்றால் 200 பங்கு என்று சொல்லலாம். இதோடு மேலும் வலு சேர்ப்பது போல அவர் வர்க்கோத்தம் பெற்றும் இருக்கிறார். ஆக சூரியன் அதீத பலத்தில் இருக்கிறார். இதன் பலன் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னர் கோள்களுடைய நிலைப்பாடில் வேறு ஏதாவது சிறப்பான நிலைகள் இருக்கிறதா என்று பார்த்தால், இந்த பரிவர்த்தனை சொல்லக்கூடிய குருவும் புதனும் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். 2, 11 முக்கியத்துவம் அடைகிறது. புதன் இங்கே நீச்ச நிலை. சரி, கோள்களுடைய சஞ்சாரத்தை நாம் பார்த்து விட்டோம். ஜாதகம் இந்த வருடத்திற்கு எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த ஜாதகத்தை வைத்து 3 விதமான பலன்களை பார்க்கலாம். என்ன? முதலில் பொதுவான பலன், மக்களுக்கு இந்த ஆண்டு எப்படி என்ன செய்யும் என்பது பார்ப்பது ஒரு பலன். அதேவிட லக்னப்படி பார்க்கக்கூடிய பலன் என்பது நமது தமிழ்நாட்டை குறிக்கும். ராசிப்படி சந்திரன் என்ற நிலையிலிருந்து பார்க்கும்போது அந்த பலன்கள் உலகம் முழுவதற்கும், இந்திய நாடு இவைகளுக்கெல்லாம் இந்த பலன் ராசிப்படி உணர்த்தும். இத்தோடு இந்த ஆண்டு ஒரு சிறப்புமிக்க ஆண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவாக தமிழ் புத்தாண்டு வருகிறதே, இந்த ஆண்டின் சிறப்பு என்ன? இந்த ஆண்டில்தான் இந்தியாவில் தேர்தல், தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. அப்போது இந்த பஞ்சாங்கத்தின் வழியாக, இந்த ஜாதகத்தின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயிப்பது, ஆட்சிக்கட்டில் ஏறக்கூடிய அணி எது என்பதையும், மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறதா எப்படி என்பதையும் இந்த ஜாதகம் உணர்த்திவிடும். ஆக 3 நிலை என்று சொன்னது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். மக்களுக்கான பொது பலன், நாட்டுக்கு, உலக நாடுகளுக்கான ஒரு பலன், நமது தமிழ்நாட்டுக்கு தேர்தலை சந்திக்கக்கூடிய வேலை என்பதால் தமிழ்நாட்டுடைய தலைவிதி எப்படி அமையப்போகிறது என்பது மற்றொரு பலன். ஆக இந்த 3 வகையான பலன்களை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கான, மக்களுக்கான பொது பலனை எப்படி பார்ப்போம்? பொதுவாக கிரகங்களிலே பெயர்ச்சி ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தால், குருவினுடைய பெயர்ச்சி இங்கே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அவர் லக்னத்துக்கு 2ஆம் வீடான மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு வைகாசி 18ஆம் தேதி அன்று மாற இருக்கிறார். அப்போது குருவினுடைய மாற்றம் மிக முக்கியத்துவமாக இருக்கிறது. சனி ஆண்டு முழுவதும் மீன ராசியில் தான் இருப்பார். அதே போல மற்றொரு பயிற்சி என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள், ராகு தற்போது கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருக்கிறார். இவர்கள் புரட்டாசி 19க்கு பின் இடமாற்றம் பின்னோக்கி நகர்ந்து கேது சிம்மத்திலிருந்து கடகராசிக்கும், ராகு கும்பத்திலிருந்து பின்னோக்கி
மகர ராசிக்கும் வந்து விடுவார்கள். இந்த பெயர்ச்சிகளால் மக்களுக்கு எந்த விதமான நன்மை பயக்கும் என்பதுதான் முதலிலே நாம் பார்க்கக்கூடிய பொதுப்பலன். அந்த வகையிலே பார்த்தால் குரு மாற்றமானது மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கிறது. எப்படி என்று பார்த்தால், அவர் லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் உச்ச நிலையை அடைகிறார். குருவினுடைய உச்சமானது மிகச் சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அவருடைய காரகங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களும் தனவரவு பெருகும். மஞ்சள் நிற பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும். தானியங்கள், விளைபொருட்கள் மிகச் சிறப்பாக விளைவுகள் விவசாயத்திலே ஏற்படும். அப்போது விலை ஏற்றங்கள் என்ற ஒரு நிலையிலே மாறுதல்களை உருவாக்கிவிடும். பயிர் விருத்தியடையும். செழிப்பான ஒரு தாவரங்கள் வளர்ச்சி இவைகளெல்லாம் ஏற்படுவதால் ஜனங்களுக்கு தொழில் நிலையில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி போன்றவை ஏற்படும். கால்நடைகள் வளர்ச்சி நன்றாக இருப்பதால் பால் வளங்கள் சிறப்பாக இருக்கும். கால்நடைகளும் பிராணிகளும் விலங்குகளும் அதை நம்பி வாழக்கூடிய இந்த ஜீவராசிகளெல்லாம் விவசாயத்தின் காரணமாக சிறப்பாக அவைகளெல்லாம் சௌக்கியமாக எந்த நோய் பிணி இன்றி வாழும் ஒரு நிலையை இந்த ஆண்டு காட்டும். இது மட்டும் அல்லாமல் பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களெல்லாம் விலகி போய்விடும். தங்கம் விலை ஏறும். பணவரவு அதிகரிக்கும். மஞ்சள் பொருட்கள் என்று ஏற்கனவே சொன்ன பொருட்கள் விலையெல்லாம் ஏற்றம் பெறும். சரி, அதற்கு பின்னர் பார்த்தால் இந்த குரு பகவான் இடையிலே கார்த்திகை மாதம் இந்த வக்ரம் என்ற ஒரு நிலையை அடைகிறார். ஐப்பசி மாதத்தில் 14இல் சிம்ம ராசிக்கு அவர் பிரவேசமாகி பின்னர் கார்த்திகையில் பின்னோக்கி அவர் சென்று விடுவார். ஆக இந்த ஒரு சூழல் ஒரு புறம் இருந்தாலும் இந்த பிரவேசத்தினால் சிம்மராசிக்கு வந்து வக்கரமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் மட்டும் அரசியலிலே சில மாற்றங்கள், போராட்டங்கள் எல்லாம் ஏற்படும். கால்நடைகளுக்கு நோய் பிணிகள் ஏற்படும். சில சமயங்கள் இந்த பயிர் அபிவிருத்தி வளர்ச்சிகளெல்லாம் கொஞ்சம் மாற்றம் காணும். அந்த சிம்ம ராசியில் இருந்த அதிபதியான சூரியன் இந்த வருடப்பிறப்பின் போது உச்சநிலை, வர்க்கோத்தமம் இவைகளெல்லாம் அடைந்து இருப்பதால் உஷ்ணம் அதிகரிக்கும். வெயிலினுடைய தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகையினால் இந்த காலகட்டத்திலே நாம் உடல் ஆரோக்கியத்தை சற்று பேணிக்கொள்வது சிறப்பு. அதேபோல் ராகுனுடைய புரட்டாசி மாதத்தில் மகர ராசிக்கு ராகு செல்வதும் கடக ராசிக்கு கேது மாறுவதும் ஒரு விசேஷமான நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். மகர ராகு, கடக கேது ஆற்றல் மிக்கது என்றுதான் சொல்ல வேண்டும். இது லக்னத்திற்கு 9ஆம் வீடு மகரம். வருடப்பிறப்பின் லக்னத்திற்கு 9ஆம் வீடு மகரம். அதே போல 3ஆம் வீடு கடகம். ஆக இந்த கடக கேதுவும் மகர ராகுவும் சிறப்பான ஒரு நற்பலன்களையே வழங்கும் என்று சொல்ல வேண்டும். குறைவற்ற மழை, தானியங்கள் செழிப்பு இவைகளெல்லாம் ஏற்படும். பிணிகள் அகலும் ஆகிய நிலைப்பாடுகள் எல்லாம் காட்டும். அதே போல சில சமயங்களில் கேது கடகத்தில் இருப்பதால் மழை வெள்ளம் அதிகரிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்திவிடும். அகவிலைகள் குறையும். ஆக இவர்களுடைய மாற்றங்களினால் மக்களுக்கான பலன் என்று பார்க்கும்போது ஒரு பராபவ வருடத்தினுடைய உச்ச நிலையை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. கோள்களுடைய சஞ்சாரம் அதற்கேற்ப மாற்றம் காண்கிறது.
இனி அடுத்ததாக ஜனங்கள் 12 ராசிகளிலே பிறந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த ராசிகளிலே பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எந்த விதமான பலனை நமக்கு தரும் என்று பார்த்தால், பஞ்சாங்க வருடப்பிறப்பிலே ஏற்பட்ட அந்த ஜாதகத்தை வைத்து நாம் ஆதாயம் விரயம் என்ற 2 நிலைகள். ஆதாயம் என்றால் நமக்கு வரவு அதிகரிப்பு, விரயம் என்றால் செலவு நஷ்டங்கள், இவைகளை குறிக்கும். அந்த வகையிலே மேசம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் 11ஆகவும் விரயம் 5 பங்காகவும் இருக்கும். இவைகளை கொண்டு அவர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதேபோல ரிஷபம் துலாம் ராசியினருக்கு ஆதாயம் 5 பங்காகவும் விரயம் 14 பங்காகவும் இருக்கும். அடுத்தது மிதுனம் கன்னி, இவர்களுக்கு பார்த்தால் ஆதாயம் 8 பங்காகவும் விரயம் 11 பங்காகவும் இருக்கும். வரவு குறைவு. அடுத்தது கடகராசிக்காரர்களுக்கு 8 பங்கு ஆதாயமும் 2 பங்கு விரயமும் இருப்பதால் இவர்களுக்கு சரியான அளவுக்கு பணவரவு இருக்கிறது என்பதை சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்கிறது. ஆதாயம் 5 பங்கு, செலவும் 5 பங்கு. எனவே இந்த ஆண்டிலே அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பணவரவை கட்டுப்படுத்த வேண்டும், சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். தனுசு மீனம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தால் ஆதாயம் 14 பங்காகவும் விரயம் 11 பங்காகவும் இருக்கிறது. இவர்களுக்கும் இந்த செயல்பாடுகள் பரவாயில்லை. வாழ்க்கை வளங்களிலே சிறப்புகள் இருக்கும். அடுத்ததாக பார்த்தால் மகர கும்பம், இவர்களுக்கு ஆதாயம் 2 பங்கும் விரயம் 8 பங்குமாக இருக்கிறது. ஆக இவர்களுக்கு வரவு மிக குறைவு, செலவு மிக அதிகம். கவனம் தேவை. இந்த வகையை பார்க்கும்போது 12 ராசிகளுக்குமான மொத்த ஆதாயம் என்று பார்த்தால் 53 பங்கு ஆதாயமும் 56 பங்கு விரயமும் ஏற்படுவதால் ஆதாயத்தை காட்டிலும் விரயம் அதிகமாக இருக்கிறது என்பதால் மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை தேவைகள் ஓரளவுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கும். ஆகையினால் ஆதாயத்தை காட்டிலும் விரயம் அதிகமாக இருப்பதால் இந்த ஆண்டு பலன் சுமார் என்றுதான் கருத வேண்டும். ஏனால் ஆரம்பத்திலேயே வெப்பம் அதிகம். ஆரம்பத்தை விட பிற்பகுதியிலே, வருடத்தின் பிற்பகுதியிலே மழை வளம் அதிகரிக்கிறது. சில நேரங்களில் அக்டோபர் மாதங்களெல்லாம், அக்டோபர் நவம்பர்களில் மாதங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆதாய விரயம் நமக்கு காட்டுகிறது. இனி தமிழ்நாட்டுக்கான பலன் என்னவென்று பார்ப்போம். வருடப்பிறப்பினுடைய ஜாதகத்தை கொண்டு லக்ன ரீதியாக பார்ப்பதுதான் தமிழ்நாட்டுக்குரிய பலன். அந்த வகையிலே லக்னம் ரிஷபத்தில் விழுந்திருக்கிறது. அந்த லக்னம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலே அமைந்திருக்கிறது. ஜோதிடத்தில் 2 பிரிவினர் தனது வலிமையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அருள் அணியினர், பொருள் அணியினர் என்று. அருள் அணியினர் ஒரு கூட்டு என்றால் அதற்கு குரு தலைமை, அதற்கு சப்போர்ட்டாக சூரியன், செவ்வாய், இது ஒரு அணி. பொருள் அணியினர் என்று பார்க்கும்போது அதுக்கு அசுர குருவாகிய சுக்கிரன் தலைமை வகித்து அவரோடு புதனும் சனியும் சப்போர்ட் செய்வார்கள். ராகுவும் சப்போர்ட்டாக இருப்பார். ராகு எங்கிருக்கிறாரோ அதற்கு நேர் எதிராக கேது செயல்படுவார். அப்போது ராகு இங்கே பொருள் அணியினர், ராகு பொருள் அணியினரோடு கூட்டு, கேது
அருள் அணியனோடு கூட்டு. சரி, இது ஒரு புறம் இருக்க, நிலைமை என்ன என்று பார்த்தால், லக்னாதிபதி லக்னத்துக்கு உரிய அந்த நட்சத்திரம், லக்னம் விழுந்த நட்சத்திரம் எதிரணியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நட்சத்திரம் விழுந்தது லக்னம் எதிரணியினரை போலவே செயல்படும். லக்னாதிபதி லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் சென்று விட்டது வலு குறைந்த நிலையாகும். ஆக லக்னமும் லக்னாதிபதியும் எதிரணிக்கு அவர்களுடைய செயல்பாட்டுக்கு கட்டுப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதுதான். அப்படி என்றால் இங்கே குருவினுடைய தன்மை என்று பார்க்கும்போது அவர் 2ஆம் வீட்டில் மிதுனத்தில் இருக்கிறார். புதனும் குருவும் பரிவர்த்தனை என்றாலும் குரு 11ஆம் வீட்டில் ஆட்சி நிலையில் இருப்பதாக, லாபஸ்தானத்தில் இருப்பதாகத்தான் ஆகிவிடுகிறது. ஆக மறைமுகமாக அவருக்கு லாபம் என்பது தானே வந்துவிடுகிறது. அவருடைய பார்வை மிதுனத்தில் இருந்து 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு வலு சேர்த்து விடுகிறது. அப்படி பார்த்தால் 6ஆம் வீடு வலுப்பெற்று போட்டிகள், வாக்குகள் அள்ளி விசரப்பட்டு தனது கட்சிக்காக வாக்குகளை தாராளமாக சேகரிப்பார்கள். எதிரணியினர் வலுவான நிலையை அடைந்து விட்டார்கள். செவ்வாய் ஏற்கனவே 11ஆம் வீட்டில் இருக்கிறார். சூரியனும் உச்ச நிலையில் இருக்கிறார்கள். ஆக எதிரணியினர் இங்கே வலுவாக இருக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆட்சி நிலையில் இருக்கக்கூடிய, தற்போது ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் வலுவிழந்த நிலையைத்தான் இருக்கிறார்கள் என்று இந்த வருடப்பிறப்பு காட்டுகிறது. இந்த ஜாதகம் அப்படித்தான் அமைந்திருக்கிறது. அப்படியானால் நட்சத்திரம் என்று பார்க்கும்போது இந்த ராசியினுடைய தன்மையிலே சதய நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கிறார். ராகுவினுடைய பிடியில் இருக்கிறார். ஆசை காட்டி நிறைய வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை நம்ப வைத்து வாக்குகள் பெறக்கூடிய தன்மையிலே செயல்பாடுகள் இருக்கும். ஆக எதிரணியினர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே பார்த்தால் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்குரியவர்கள் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அவருடைய அணியைச் சேர்ந்தவர்களும் வலுவாக இருக்கிறார்கள். ஆட்சி நிலையில் இருக்கக்கூடியவருக்கு சொல்லக்கூடியதென்றால் லக்னாதிபதியும் லக்னமும் மறைவு ஸ்தானத்திலும் எதிரணியினுடைய கைப்பாவையாக செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் லக்னம் விழுந்ததனால் வலுவிழந்து போனது. இங்கே நிலையை பார்க்கும்போது எதிரணிக்கு சுக்கிரனும் அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சனி மட்டுமே வலுவாக லாபஸ்தானில் இருக்கிறார். அவர் அம்சத்தில் உச்ச நிலையை பெற்றிருந்தாலும் அவர் ஒருவர் மட்டுமே வலுவான நிலையில் இருக்கும்போது மற்ற இருவரும் வலுவிழந்த நிலையைத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படியானால் எதிரணிக்கு இந்த வகையிலே நாம் தவறாக உடனே முடிவுக்கு வந்துவிட முடியாது. காரணம், சனி உச்ச நிலையில் இருக்கிறார், அம்சத்தில் லாபஸ்தானத்திலும் இருக்கிறார். அப்படியென்றால் மக்கள் ஆதரவு இவர்களுக்கு இருக்கும். தற்போது ஆட்சியில் இருப்பவர்களுக்கு மக்கள் ஆதரவு வெளிப்படையாகவே தெரியும். அவர்களுக்கு ஓட்டு போடுவார்கள். ஆக அந்த வகையிலே பார்க்கும்போது மக்களுடைய ஆதரவும் ஓட்டும் அவர்களுக்கு இருக்கிறது என்றாலும் ஒருவர் மட்டுமே அந்த அளவுக்கு சப்போர்ட் செய்யும்போது தலைமை வலுவிழந்து போனதால் மக்கள் மத்தியிலே எதிராளிகள் இப்போது இந்த நிலையை பயன்படுத்தி அவர்களும் சரிசமமான நிலைக்கான ஓட்டுக்களை பெறுவதிலே இங்கே கடும் போட்டி இருக்கும். இந்த வகையிலே பார்க்கும்போது மிக சொற்ப அளவிலே ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் எதிரணிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம். அதற்கு காரணம் குருவினுடைய பார்வை 6ஆம் வீட்டிலும்
அதேபோல் அவருடைய சிறப்பு பார்வை 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவுக்கும் சந்திரனுக்கும் கிடைப்பதுதான். ஆக குருச்சந்திர யோகம் எதிரணியினருக்கு கிடைக்கிறது. ஆக இங்கே பார்க்கப்படும் போது இங்கே சிறப்பான ஒரு நிலையை எதிரணிகளுக்கு சாதகமாக இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இந்த சூழலிலே பார்த்தால் மிக குறைந்த அளவு வாக்குகள் வித்தியாசத்தில் எதிரணிக்கும் தற்போதைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அணிக்கும் கடும் போட்டி நிலவி மிக குறைந்த அளவு வித்தியாசத்திலே இந்த தமிழ்நாட்டினுடைய தற்போதைய ஆட்சி தவற விட்டு விடுவார்கள் என்று தான், மிக குறைந்த அளவு ஓட்டு வித்தியாசத்தில் என்று நிலையைத்தான் இங்கே காட்டுகிறது. எதிரணி ஆட்சியை அமைக்கக்கூடிய நிலையை உருவாக்கி விடுகிறது என்றுதான் இந்த வருட பஞ்சாங்கம் நமக்கு காட்டுகிறது. ஆக தமிழ்நாட்டினுடைய தலைவிதி இந்த ஆட்சி மாற்றம் இயல்புக்கு மாறான ஒரு செயல்பாடுகள் நடக்கிறது என்று எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலைப்பாடுகளாம் வரக்கூடிய காலகட்டத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். இனி உலக நாடுகளுக்கான பலன் எப்படி இருக்கும்? ஜோதிடத்திலே முண்டைன் அஸ்ட்ராலஜி என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இதிலே நாடுகளுக்கு இடைப்பட்ட பலாதி பலன்களை பற்றி குறிப்பிடுவது வழக்கம். எல்லா நாடுகளும் வாழக்கூடிய மக்களுக்கும் சுபிட்சம் ஏற்பட வேண்டும் என்ற நிலையில்தான் நாம் இந்த பலாபலன்களை பார்க்கிறோம். ஆனால் நிலவரம் எப்படி இருக்கும்? ஏற்கனவே பராபவம், இந்த மேதினி என்று சொல்லக்கூடிய உலகம் ஒரு நல்ல நிலையை இந்த ஆண்டை கொடுக்கும் என்று இடைக்காலர் கூறியிருப்பதனால் உலக பலனை பார்ப்பதற்கு இந்த ஜனன ஜாதகமான வருடப்பிறப்பின் ஜனன ஜாதகமான ஜாதகத்தை வைத்து நாம் பார்த்தால் ராசிப்படி நாம் பார்க்க வேண்டும். ராசி என்று பார்க்கும்போது கும்பராசி, அங்கே சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். இந்த கும்பராசியை லக்னமாக கொண்டு நாம் பலனை காண்பதுதான் உலக நாடுகளுக்கான பலனாகும். அந்த வகையில் பார்க்கும்போது ராசியிலே சந்திரன், 6ஆம் வீட்டுக்குரிய சந்திரன், அதே போல ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். அடுத்தது பார்த்தால் 1-12க்கு அதிபதியான இந்த ராசி அதிபதியான சனி பகவான், அவர்தான் இங்கே லக்னாதிபதியாக இருக்கிறார். அவர் 1-12க்கு அதிபதி. அவர் 2ஆம் வீட்டில் இருக்கிறார், குருவினுடைய வீடான மீனத்தில். அவர் தனது எதிரியான செவ்வாயுடனும் தனது நண்பர் புதனோடும் இருப்பது சற்று மனதிற்கு அச்சத்தை, பயத்தை ஏற்படுத்துகிறது. காரணம், நண்பன் புதன் நீச்ச நிலையில் இருக்கிறார், எதிரி வலுவான நிலையிலே அங்கே சனியோடு சேர்ந்திருப்பது. சனி செவ்வாய் சேர்க்கை எப்போதுமே ஆபத்தை, விபத்தை, போர் அபாயத்தை குறிக்கும். அந்த வகையிலே பார்க்கும்போது இங்கே சனியினுடைய நிலைப்பாடு அவ்வளவாக, செவ்வாயினுடைய சேர்க்கை ஒரு மன நிம்மதியை தருமா என்றால், பெண்களுக்கு ஏற்கனவே 6ஆம் வீட்டினுடைய அதிபதி லக்னத்தில் போய் இருப்பதால், அதுவும் ராகுவோடு சேர்ந்திருப்பதால், உலகம் முழுவதும் பெண்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதான் காட்டுது. முஸ்லீம் நாடுகளால் உலகம் முழுவதற்கும் போர் பயம், பதற்றம் ஏற்படுத்தும் என்பதுதான் இந்த நிலையை காட்டுகிறது. அப்போது செவ்வாய் சனியினுடைய சேர்க்கையானது, புதன் வலுவிழந்து போனார், 5ஆம் வீட்டுக்குரிய அதிபதி. அதே சமயம் அவர் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி. ஆக 8ஆம் வீட்டினுடைய நீச்ச நிலை வேண்டுமானால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது என்று சொன்னாலும், சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பகையாக கொண்டு ஒரே வீட்டில் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை. அந்த வகையிலே அணு ஆயுதங்களால் ஆபத்து, போர் அபாயம் ஏற்படும், உலக நாடுகள் முழுவதும் பதற்ற நிலை அடையும் என்பதுதான் இந்த
கிரகங்களுடைய சேர்க்கையை காட்டும். அதை போர் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வழி ஏற்படுத்தி விடுமா என்று பார்த்தால் இந்தியா நடுநிலை வகிக்கும். அந்த நிலையிலே பார்க்கும்போது தெற்காசிய நாடுகள் ஒன்று கூடி மாநாட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானத்துக்கு வழிவகுக்கும். அமைதி நிலைநாட்டப்படும். அந்த வகையில் ஒரு வகையிலே நமக்கு அது நிம்மதிதான். இதே சமயம் உலக நாடுகளுக்கு இடையே வணிக ஒப்பந்தங்கள் ஏற்படும். அதற்கு 3 உள்ள உச்ச சூரியனும் சுக்கிரனும் 4-9 கூடிய சுக்கிரனும் 3ஆம் இடத்தில் அமைந்திருப்பது. 5இல் குரு அவர் 2-11க்கு அதிபதியாகி இருப்பதால் குரு புதன் பரிவர்த்தனையினால் பணப்பரிவர்த்தனைக்கான மாற்றங்கள், வர்த்தக ஒப்பந்தங்கள், வாணியங்கள், ஏற்றுமதி இறக்குமதி போன்றவைகளால் உலக நாடுகளுக்கு இடையே ஒரு நட்புறவை காட்டும் வகையிலே அவர்களுக்கு வியாபாரம் செழிக்கும். பூமிக்கு அடியிலே இருக்கக்கூடிய நிலக்கரி, கனிம வளங்கள், அதோட பெட்ரோலிய பொருட்கள் இவைகளெல்லாம் வெளிப்படுத்தி மக்களுக்கு பயன்படும் வகையிலே வரவை கொடுக்கக்கூடிய தன்மையிலே இங்கே பரிவர்த்தனை விசேஷமாக காட்டும். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது அவர் தற்போது சிம்மத்தில் இருந்து கடகத்துக்கு மாறுவார். அப்போது செழிப்பை காட்டும் என்று நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்ததால் மழை பொழிவுகள் ஏற்படும். ஆனாலும் சில சமயங்களிலே இந்த வளர்ச்சி பெறும் நாடுகளுக்கு, வளர்ந்து வரும் நாடுகளுக்கெல்லாம் ஊக்கத்தை அளிக்கக்கூடிய வகையிலே இந்த மகர ராகுவும் கடக கேதுவும் வழிவகுப்பார்கள். 12ஆம் வீட்டுக்கு ராகு வந்து விடுவார். மறைவு ஸ்தானத்தில் ராகு போய் நின்று விடுவார். 6ஆம் வீட்டில் கேது என்ற நிலைப்பாடு வந்துவிடும். அப்போது இந்த செயல்பாடுகளில் பார்க்கும்போது நீர் வளங்கள் பெருகும், மழை பொழிவு இருக்கும். ஆகையினால் பயிர் பச்சைகளெல்லாம் சிறப்பாக இருக்கும். உஷ்ணம் அதிகரிக்கும் என்ற ஒரு சூழலிலே முயற்சி ஸ்தானங்களெல்லாம் மிகவும் வெற்றிகரமாக நாம் நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய வகையிலே ஒரு ஆற்றலையும் வல்லமையும் கிடைக்கும் என்பதால் நாடுகளுக்கிடையே ஒரு பரஸ்பர உறவை ஏற்படுத்துவதற்கான வழிவகைகள் உருவாகும். முஸ்லீம் நாடுகளும் குறிப்பாக சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் போன்ற நாடுகள், அதற்கு எதிராக இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள் நேரடியாக தங்களுடைய பகையை வெளிப்படுத்தியவர் தான் இருப்பார்கள். இருந்தாலும் இந்த போர் பதற்றத்தை தணிப்பதற்காக இந்தியா முஸ்லீம் நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் வெளிப்படையாக அதை காட்டாது. அந்த வகையில் உலக நாடுகளுடைய நிலைப்பாடு என்ன என்பதை இந்த ராசிப்படி நாம் பலனை பார்த்தோம் என்று கூறி, இந்த அளவிலே இந்த வருடம் மக்களுக்கு செழிப்பி, வாழ்வில் நலத்தை, நல்ல முறையிலே மன நிம்மதி அமைய வேண்டும் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.